இந்த வீடியோவில் ஹவு டு செட் கீ ஃப்ரேம் for போஸ்ட்போன் மல்டிபிள் போனை வந்து செலக்ட் பண்ணி எப்படி அதுக்கு நாங்கள் வந்து ஒன் ஆக்சிஸுக்கு மட்டும் கீயை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றதான் இந்த அட்டோனோட வேலை. இதை வந்து நானே வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்து இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு சொந்தமாக இதை டெவலப் பண்ணி எடுத்தேன். அதுதான் நான் உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். தேவையான ஆட்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து போனை வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த அட்டோனை கிளிக் பண்ண மாட்டோம், இதில் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. ஆர்மேச்சரை க்ரியேட் பண்ணி போன்ஸை வந்து போஸ்ட் போனுக்கு மாற்றணும், அதாவது போஸ்ட் மோட்டுக்கு மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஆர்மேச்சர் கிளிக் பண்ணுவோம். Shift A சிங்கிள் போன். ஓகே, இந்த சிங்கிள் போனை மல்டிபிளாக Shift out D கொடுத்து நாங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரண்ட் வியூக்கு கீ நம்பர் 1, நம்பர் பேட்டில் கீ நம்பர் 1. அதுக்கு பிறகு இதில் போயிட்டு எடிட் மோட், செலக்ட் Shift D X. ஓகே, 1, Shift D X 2, Shift D X 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 போன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. போஸ்ட் மோட்டுக்கு மாற்றிட்டு இதெல்லாத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். 1 2 3 4. இதில் வந்து இதில் நீங்கள் வந்தீங்கன்னா தனித்தனியாக போன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதில் இருக்குது. அதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷனை எப்பயுமே இந்த ஓரியன்ட் பாயிண்ட்டை XYZக்கு மாற்றிடுறோம். இதில் வந்து ஓல்ட்டை அமர்த்தி கொண்டு இதில் கிளிக் பண்ணி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அடியாக ஓல்ட்டையை மாற்றணும்னா ஒரே அடியாக எல்லாத்துக்கும் இந்த ஓரியண்ட்டை வந்து மாற்றுறதுக்கு. அடுத்தா வந்து இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த எக்ஸுக்கு வந்து கீ பண்ணுவோம். எக்ஸுக்கு மட்டும் கீ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே அடியாக கீ வந்துடும். ஸோ எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு வந்து இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் கீ தேவை. ஸோ அதை எப்படி செய்யலாம், அண்டு. அப்போ ஐயை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் வந்து எக்ஸுக்கு மட்டும் கீ வராது. ஸோ போஸ்ட்டில் போயிட்டு அனிமேஷன் சேஞ்ச் கீ செட், இதில் வந்து ரொட்டேஷனுக்குள்ள மட்டும் விட்டுட்டு திருப்பியும் ஐயை மாத்திரம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா XYZ மூண்டுக்குமே விழுந்துருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து தனியாக எக்ஸுக்கு மட்டும் இதில் வந்து கீ பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த அட்டோனை வந்து நான் வந்து டெவலப் பண்ணி எடுத்தேன். எப்படி யூஸ் பண்ணலாம், தனியாக எப்படி கீ பண்ணுறது இந்த எக்ஸுக்கு என்றதை பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் மோடிஃபையர் செட்டிங்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அனிமேஷனை வந்து நாங்கள் வந்து ரெண்டமாக மேக் பண்ணுறதுக்காக இப்போ ட்ரீ அந்த மாதிரி ஏதாவது அனிமேட் பண்ணணுமெண்டா உங்களுக்கு ரெண்டமாக சில போன்ஸை வந்து அனிமேட் பண்ணணும்னு சொன்னால் இருந்தோ ஒன்றா வந்து கீ பண்ணிட்டு இருக்கீங்களா அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த நாய்ஸ் மோடிஃபையரை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாக கீழே இதையும் வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து அண்டு கொடுப்போம். இப்போ கீயை வந்து எல்லாம் பண்ணுவோம் அண்டு. இப்போ வந்து இதுக்கு எக்ஸில் மட்டும் எக்ஸ்ன்னு சொன்னால் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ எக்ஸுக்கு மட்டும் கீ பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் இந்த எக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு செட் ரொட்டேஷன் கீ, நாங்கள் வந்து இது லொக்கேஷனுக்கு எக்ஸ்லையும் கொடுக்கலாம், லொக்கேஷனுக்கும் கொடுக்கலாம், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனி இருக்குது. என்னென்ன ஆக்சிஸுக்கு கொடுக்கணும், 3 ஆக்சிஸுக்கு ஒரே அடியாக தேவையா அந்த தேவை. இப்போ எனக்கு வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் தேவை. எக்ஸில் ரொட்டேஷன் ஒன்லி கிளிக். ஓகே, இப்போ வந்து இதில் கீ க்ரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கீ க்ரியேட் ஆகிட்டு. அப்படி கீ அப்பியர் ஆகி ஒரு வழியில் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீ வந்து க்ரியேட் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே அடியாக கீ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்ததாக இதை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ரொட்டேஷன் எக்ஸில் வந்து அனிமேஷன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கீயாக கொடுத்து பேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணி அப்படி செய்ய தேவையில்லை. நாங்கள் அந்த நாய்ஸ் மோடிஃபையரை யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து இதில் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஜூஸ் ரேண்டம் நாய்ஸ் இருக்குது. இது வந்து மேனுவல் செட்டிங். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரியே ஆட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஆட். ஸோ இதை எனக்கு அப்படி பிடிக்கலை. எனக்கு வந்து எல்லாமே வந்து ரெண்டமாக ஒன்று முன்னுக்கு ஒன்று பின்னுக்கு மாறி மாறி ஆகணும்னா அதுக்கு வந்து நீங்கள் சொன்னால் ஜூஸ் ரெண்டம். இனி நீங்கள் இதில் வந்து ஏற்கனவே ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் கூட்டி குறைக்கலாம். இந்த நாய்ஸ்ன்றது என்ன அப்படின்னு இங்கே இப்போ பார்ப்போம். இதில் போயிட்டு இதில் போய் கிராஃப் எடிட்டரில் நீங்கள் கீ கொடுத்துட்டீங்களா ஏதாவது ஒன்றுக்கு, இதில் மோடிஃபையரில் போயிட்டு இந்த இதில் வந்து நாய்ஸ் இந்த இதுதான் இங்கே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே டிஃபால்ட்டாக இங்கே வர இந்த மோடிஃபையரை எப்படி நாங்கள் வந்து இந்த அட்ஆன் மூலமாக உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுறது ஈஸியாக ஒரே அடியாக எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் இதை வந்து இதில்
ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டு நான் இதை ஆட் பண்ணலை, ஒரே ஒரு கீ கொடுத்தா வந்து போதும் இருக்குது, அதனால தான் எக்ஸில் ஒரே ஒரு கீ கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டத்தை கொடுத்து ஆட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக ஒவ்வொரு அளவில் கூடி குறைஞ்சி ஆடிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓவர் ஆடுது. ஸோ நீங்கள் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் எடிட்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை வந்து வேணால் குறைச்சிடலாம். 0.5 இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக ஆடுது. ஓகே, இந்த ஸ்கேலை வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 10 வச்சுக்கொள்ளலாம். ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு லிமிட்டேஷனில் இருக்கணும்னா அண்டு கொடுத்துட்டு திருப்பி முதல்ல ஆட் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரென்த் வந்து மினிமம் வந்து 0.1, ஸ்ட்ரென்த் மேக்ஸ் வந்து 1. நான் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து 0.5க்குள்ளே வச்சுருக்கேன். ஸ்கேல் வந்து ஒரு 15, அதில் இருந்து 20க்குள்ளே. அல்லது ஆஃப் செட் எல்லாம் ஓகே. ஆஃப் செட் வந்து -10 இருந்து +10க்குள்ளே. ஓகே, திருப்பி ஆட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சேமாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு விண்டுக்கு எப்படி ஒரு மரத்தில் இருக்கிற இலைகள் அதோட பிரான்ச்சஸ் எப்படியெல்லாம் அந்த அசையுமோ அந்த மாதிரி. ஸோ ஓகே ஓகே அடுத்ததாக ஒரு இது அப்படி ஒரு ரிக் பண்ண மாடலுக்கு இது அப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபன்னாக இருக்கும், பார்ப்போம். இந்த போஸ்ட்போன் கீயை வந்து அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த போஸ்ட்போனில் வச்சு இதுக்கு நான் வந்து கீயை வந்து செட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி. அது ஒரு வைப்ரேட்டாக இருக்கும். வைப்ரேட்டை யூஸ் பண்ணி அப்படி ஒரு சின்ன ஒரு டான்ஸ் மாதிரி செய்வாங்க. ஓகே, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து அதே மாதிரி தான் இப்போ என்னென்ன ஆக்சிஸில் இந்த ரெண்டு ஹேண்ட் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேண்ட் கண்ட்ரோலர் வந்து அப்படி எங்கெங்கே மூவ் பண்ணலாம். ஒன்று வந்து இதில் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லையும், அடுத்தது வந்து ஒய்யில் யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஃப்ரண்ட் XYZ மூணுலையும் வந்து நாங்கள் இந்த ஹேண்டை வந்து மூவ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து இந்த ஹேண்ட் கண்ட்ரோல் ரெண்டுக்கும் கீ பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் மாதிரி கையை வந்து மூவ் பண்ணுற மாதிரி செய்து பார்ப்போம். XYZ மூணுலையும் செய்வோம். இது வந்து XY செட் பண்ணியாச்சு. லொக்கேஷனுக்கு கீ கொடுப்போம். ஏன்னா இது வந்து லொக்கேஷன் தான் சேஞ்ச் ஆகும். கிளிக். அதுக்கு முதல்ல அண்டு இது அப்படியே ஏ கொடுத்து எல்லா கீயையும் வந்து இந்த ரொட்டேஷனை வந்து ஓரியன் வந்து ஆல்ட்டோட XYZ கொடுத்து மாற்றிடணும். இல்லாட்டி எங்களுக்கு இந்த கீ வந்து ஒழுங்காக விழாது. குவான்ட்ரியன் வந்து இந்த அட்டோனுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஒடியா இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஓரியன் வந்து மாறி இருக்குது. எல்லாத்தோட ஓரியன்ட்டும் XYZயில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு கீயை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு XYZ லொக்கேஷன். இதில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் இந்த மவுஸை வந்து இங்கே மூவ் பண்ணாலே டக்கண்டு விடும். கொஞ்சம் ஏண்டா வந்து ஸ்கிரிப்ட்ன்றதால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, க்ரியேட் ஆகிட்டு அடுத்ததாக இதுக்கு நொய்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி நொய்ஸை க்ரியேட் பண்ணலாம்னா மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இல்லாமல் சின்னதாக செய்ய போகிறோம். அப்போ இதில் ஸ்ட்ரென்த் வந்து 0.1 இருந்து 0.3க்குள்ளே இருக்கட்டும். அதுக்கு பிறகு எங்களுக்கு காணாட்டிக்கு மெனுவலாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஸ்கேல் வந்து 15க்கும் 20க்கும் இடையிலையும், ஆஃப்செட் வந்து -10 இருந்து +10க்குள்ளே இருக்கும். ஓகே, பேஸ் வந்து ஓகே, பேஸை மாற்றவில்லை. இதுக்கு ஆட் நாய்ஸ். இதை மூவ் பண்ண வலிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 100 ஃப்ரேம்ஸ்க்குன்னா 100 ஃப்ரேம்ஸுக்கு தொடர்ந்து வேலை செய்ய கொண்டே இருக்கும். ஓகே ஓகே அடுத்ததாக வந்து இந்த டோசோ கண்ட்ரோலுக்கு ஆட் பண்ணுவோம். டோசோ வந்து C ஆக்சிஸ்லையும் அண்ட் Y ஆக்சிஸ் தேவையில்லை, C ஆக்சிஸில் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, இது செலக்ட் பண்ணியாச்சு. C ஆக்சிஸ் லொக்கேஷன் இதுக்கும் அதே அளவு ஆட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஒரு ரொட்டேஷன் ஒன்று ஆட் பண்ணுவோம். எக்ஸில் ஒரு ரொட்டேஷன். ஓகே,
இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கூட்டும். இது வந்து ரேண்டம் தேவையில்லை. இதில் ஸ்ட்ரென்த்தை வந்து ஓகே 1 ஸ்கேல் ஓகே 10 ஓகே ஆஃப்செட் தேவையில்லை. ஆட் இது ஓவராக இருக்குது. ஸோ undo Z axis கொண்டு ஆட் பண்ணிவிடுவோம். செலெக்ஷன் ரொட்டேட் அண்ட் ஆல்சோ இது வந்து ஆட் ஸ்கேல் ஓகே ஆட் ஓகே இவ்வளோ தான். இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. தேவையான ஆட்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இது இன்னும் அப்டேட் ஏதாவது செய்யணும் வேண்டாம் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.